அப்பா, அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போறோம் என்று கேட்டு அழுது கொண்டிருந்தவனை அணைத்துக் கொண்டான் சித்தார்த். அவனுடைய புதிய நடவடிக்கைகள் பாடிகார்ட்ஸ்களுக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது. பின்னர் மித்ரன், அப்பா, நம்ம அம்மாவை போய் காப்பாத்தலாம், இல்லன்னா அவங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க என்று சொல்ல உடனே அவனுக்கு அனன்யாவை கண்டுபிடிக்க வேண்டும் போல இருந்தது. எப்போதும் பிசினஸ் ஆபீஸ் என்று இருப்பவன் இப்போது தனக்கு சம்பந்தமில்லாத மித்ரன் மற்றும் அனன்யாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். மறுபுறம் அனன்யா ஒரு இருட்டு அறையில் அடைக்கப்பட்டிருந்தாள். அது ஒரு ஆள் அரவமற்ற இடம் என்பது மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது. நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் தன் முகத்தில் கட்டப்பட்டிருந்த துணியை விளக்கினாள் அனன்யா. தன் கால்களால் கதவை உதைத்துக் கொண்டே இருக்க அப்போது சில பாடிகார்டுகள் அங்கே வந்தனர். உடனே அவள் தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சினாள். அவளுடைய சத்தத்தை கேட்டு அஞ்சலி உள்ளே நுழைய அவளை பார்த்த கோபத்தில், என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் என்று கத்தினாள். பரா, இப்போ சீன்ல நான் தான் உன்னை மிரட்டணும். அப்புறம் உன்னை காப்பாத்தணும்னு உன் பையனை தவிர வேற யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு வேளை அந்த சித்தார்த்து வந்தா நீ பெரிய ஆள்னு நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது பேசின உன் வாயை உடைச்சிடுவேன் என்று கத்துகிறாள் அஞ்சலி. அவளுக்கோ சித்தார்த் போன்ற பெரிய பணக்காரன் இவளை காப்பாற்ற வந்து விடுவானோ என்று ஒரு பொறாமை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அனன்யா, சித்தார்த்து கிட்ட நம்ம நேத்து நடந்துகிட்டதுக்கு அவன் நம்மளை காப்பாத்த வர போறானா என்ன என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறாள். ஆனால் அவன் பெயரை வைத்துதான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் மட்டும் அவளிடம் இருந்தது. அதனால் அமைதியாக இருந்தாள். அப்போது அஞ்சலியோ அனன்யாவின் மைண்ட் வாய்ஸை கேப்சர் செய்தவள் போல, அந்த பணக்கார உன்னை காப்பாத்த வரமாட்டானா, அதனாலதான் இவ்ளோ டென்ஷனா இருக்கியா என்று சீரியல் வில்லிகளுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் கேட்டாள். உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், அவர் இந்த மாதிரி சில்லி மேட்ருக்கெல்லாம் வரமாட்டாரு, உனக்கெல்லாம் அவரோட ஆளுங்களே ரொம்ப ஜாஸ்தி. ஆனா ஒருவேளை அவர் வந்தா உன் நிலைமை என்னாகும் மட்டும் யோசிச்சுக்கோ அஞ்சலி என்று மிரட்டும் துணியில் சொன்னாள் அனன்யா. உடனே அவள், அப்படியா, நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று மேலும் நக்கலடித்தாள். பின்னர் பாடிகார்டுகளிடம் செய்கை செய்ய அவளை இழுத்துச் சென்று காரில் ஏற்றினர். அப்போது தன்னை விட்டு விடுமாறு அனன்யா கெஞ்ச எதையும் கண்டு கொள்ளாமல் அவளை காரில் ஏற்றி குணசேகரன் வீட்டிற்கு கூட்டிச் சென்றனர். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஒரு பிணை கைதியை போல் வருவோம் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை. அப்போது அங்கே வந்த குணசேகரன் அனன்யாவை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அஞ்சலியிடம் பாசமாக, என்னடா ஆச்சு என்று கேட்க அங்கு மித்ரன் காணாமல் போனது உட்பட நடந்த அனைத்தையும் மறைக்காமல் கூறினாள் அஞ்சலி. அவனிடம் எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் வரவில்லை. அவர்களை கண்டு அனன்யாவிற்கு, இவங்கெல்லாம் மனுஷங்க தானா என்று நினைத்துக் கொள்கிறாள். ஆனால் அவர்களோ மித்ரன் அனன்யாவின் கையில் சிக்காததால் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். கோபத்தில் இருந்த அனன்யா அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாடிகார்டை தள்ளிவிட்டு தப்பிக்க முற்பட அங்கு அவள் முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை. அவளை பார்த்து அனைவரும் நக்கலாக சிரித்தனர். அப்போது அவள் ஒரு அனாதை என்பது போல் உணர்ந்தாள். பின்னர் அவளை ஒரு இருட்டறையில் அடைத்தனர். குணசேகரனும் பாடிகார்ட்ஸிடம், அவளை ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க என்று ஆர்டர் செய்துவிட்டு சென்றார். அவள் அடைக்கப்பட்டதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் சித்தி மீனா. டென்ஷனாக நின்று கொண்டிருந்த குணசேகரனிடம், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, சித்தார்த் இல்லைனா என்ன, அதான் திவாகர் இருக்கார்ல, அவரை சமாதானப்படுத்தி இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம பிசினஸ்க்கு தேவையான பணம் கிடைச்சிடும், நம்ம நிம்மதியா வாழலாம் என்று மனசாட்சியே இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள். அஞ்சலியும் அதை கேட்டு, அம்மா சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுதுப்பா, சித்தார்த்துக்கும் அனன்யாவுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அப்படி இருந்தா இவளை காப்பாத்திருப்பார்ல என்று லாஜிக்காக கேட்கிறாள். இருவர் சொன்னதையும் கேட்டு யோசித்தான் குணசேகரன். திவாகரன் 50 வயதுக்கும் மேலான அரைக்கிழம். ஏற்கனவே 2-3 திருமணங்களாகி அவன் கொடுமை தாங்க முடியாமல் அனைவரும் ஓடிவிட்டனர். அப்படிப்பட்ட ஒரு அரக்கனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்தனர். ஆனால் குணசேகரனுக்கு சித்தார்த்தின் சம்பந்தம் நழுவி போனது வருத்தமாகத்தான் இருந்தது. அஞ்சலியோ அக்கா தன்னை விட பெரிய இடத்தில் வாழ்ந்து விடுவாளோ என்ற பொறாமையில் இருந்தாள். ஆனால் அது நடக்காததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். இவ்வாறு நிலைமை சென்று கொண்டிருக்க சித்தார்த் ஒரு சிறுவனுடன் தங்கியிருக்கிறான் என்ற செய்தி பிசினஸ் வட்டாரத்திற்குள் காட்டு தீயாய் பரவியது. பலரும் பலவாறு பேசிக் கொண்டிருந்தனர். இந்த செய்தி அவனது பெற்றோர் ராம் மற்றும் ஜானகிக்கு தெரிய வந்தது. ஆனால் அதை கேட்டு இருவரும் சிரித்துக் கொண்டனர். பேரழகியே வந்தாலும் கண்டுக்காதவனா இதை செஞ்சிருப்பா என்ற எண்ணத்தில் இருவரும் அமைதியாக இருந்தனர். இருப்பினும் அவர்களுக்குள் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது. அதனால் அவனை சந்திக்க வர அங்கிருந்த மேனேஜர் மித்ரன் மற்றும் சித்தார்த் ஒன்றாக இருந்த போட்டோவை காட்டினர். அதில் மித்ரன் கியூட்டாக இருந்தான். அதை பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்தனர். ஏனெனில் மித்ரன் சிறுவயது சித்தார்த் போலவே அச்சு அசலாக இருந்தான். இப்போதுதான் அவர்களுக்கு சந்தேகம் துளிர்க்க ஆரம்பித்தது.
சித்தார்த்திற்கு அப்போதுதான் தன்னை பற்றி இப்படி ஒரு வதந்தி பரவிக் கொண்டிருக்கிறது என்ற நியூஸ் வர அவன் அதை கண்டு கொள்ளவே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு அனன்யாவையோ அல்லது இதை போன்ற தேவையில்லாத வதந்திகளை கண்டு கொள்ளவே நேரமில்லை. அதனால் தனது ஆட்களிடம் அனன்யாவின் ப்ராப்ளங்களை சால்வ் செய்ய சொல்லிவிட்டு அவன் வேலையை செய்ய ஆரம்பித்தான். மித்ரனையும் பாடிகார்ட்ஸிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியில் செல்ல கிளம்பினான். ஆனால் அப்போது கேக் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் திடீரென்று அழத் தொடங்கினான். அதை கேட்டு, என்னடா தங்கம், ஏன் அழுகிற என்று கேட்க, அதற்கு அவன், அம்மாவும் என் கூட இல்ல, இப்ப நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனாலதான் என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கப்பா பிளீஸ் என்றான். அவன் அழுகையை ஏனோ தாங்கிக் கொள்ள முடியாமல் அடுத்த சிறிது நேரத்தில் சிறுவனுடன் ஆபீஸில் இருந்தான். அவன் சித்தார்த்தை டிஸ்டர்ப் செய்ய விரும்பாமல் அமைதியாக ஐஸ்கிரீம் மற்றும் கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அதை கண்ட சித்தார்த், அனன்யாவை கண்டுபிடிச்சு முதல்ல இவனை அனுப்பி வைக்கணும், அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது கதவை யாரோ தட்ட, கமேன் என்றான். ஒருவன் உள்ளே வந்து அனன்யா பற்றி அனைத்து தகவல்களையும் கொடுத்து முடித்தான். அப்போது அவன் பெற்றோர் ராம் மற்றும் ஜானகி உள்ளே வந்து, சித்தார்த், என்ன நடக்குதுங்க, நடக்கிறதெல்லாம் உண்மையா என்று கேட்டுக்கொண்டே திரும்ப அவர்களது பார்வை கியூட்டாக கேக் சாப்பிடும் மித்ரன் மேல் விழுந்தது. அவனை கண்டு அதிர்ச்சி அடைகிறாள் ஜானகி. சித்தார்த்தோ, அடுத்த தலைவலி ஸ்டார்ட் ஆக போகுது என்று நினைத்து தலையை பிடித்துக் கொள்கிறார். அடுத்த தலைவலி ஸ்டார்ட் ஆனதை உணர்ந்த சித்தார்த், அம்மா இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க என்று கேட்க, எதுக்கு வந்தோமா, உன்னை பத்தி தான் பிரேக்கிங் நியூஸ் போய்கிட்டு இருக்கு, நாங்க உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீ இவ்ளோ பெரிய பையனை பெத்து வச்சிருக்க என்று கேட்கிறாள். டென்ஷனான சித்தார்த், அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல என்கிறான். அதற்கு அவள், ஆமாப்பா, நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே இல்ல, எங்க பிள்ளை அப்பாவின்னு நினைச்சோம், ஆனா அந்த அப்பாவி பிள்ளை ஒரு குழந்தைய பெத்து வச்சிருக்கு, இதுவே எங்களுக்கு தெரியல என்கிறாள். அதற்கு சித்தார்த் என்ன சொல்லி நம்ப வைப்பதென்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான். அப்போது இருவரும் மித்திரனை பார்க்க அவர்கள்தான் தாத்தா பாட்டி என்று உணர்ந்தவன் சிரித்துக் கொண்டே அழகான மழலை மொழியில், தாத்தா பாட்டி என்று கியூட்டாக அழைக்க இருவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். அவன் அழைத்தது இருவருக்கும் ஏதோ ஒரு புதுவித உணர்வை கொடுத்தது. அருகில் சென்று அவனை தூக்கிக் கொண்ட ஜானகி அவனிடம், செல்லம், அம்மா எங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க என்று கேட்டாள். பதில் சொல்ல யோசித்துக் கொண்டிருந்தான் மித்ரன். இதற்கு மேல் பொறுமையாக இருந்தால் நமது நிலைமை அதோ கதி என்று நினைத்த சித்தார்த் அவர்கள் அருகில் வந்தான். அப்போது அவனிடம், நீ ஏதாவது பொண்ணை ஏமாத்திட்டியா, அவங்க இப்போ உன்னை தேடி வந்திருக்காங்களா என்று பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றாள் ஜானகி. டென்ஷன் தலைக்கேற தன் கோபத்தை வேறு வழியில்லாமல் கட்டுப்படுத்திக் கொண்டு, அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று நடந்த அனைத்தையும் அவர்களிடம் கூறினான். அப்போது அவனுக்கு திடீரென்று, நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் பார்த்ததோ தொட்டதோ கூட கிடையாது, அப்புறம் எப்படி இது ஏன் பையனா இருக்க முடியும், ஆனா ஒரே ஒரு தடவை நமக்கு தெரியாம ட்ரக்ஸ் எடுத்தப்ப ஒரு பொண்ணு கூட இருந்தோம், அப்போ ஒருவேளை இவன் நம்ம பையன்தானா என்று சிறு குழப்பமும் பதற்றமும் அவனுள் தொற்றிக் கொண்டது. உடனே மித்ரனை பார்த்து, மித்து உன் வயசு என்ன என்று கேட்க, எனக்கு 4 years பா என்றான். அப்போது ஜானகி, என்னப்பா ஏன் ஒரே டென்ஷனா ஏதேதோ கேள்வியை கேட்டுட்டு இருக்க என்று கேட்க, மீண்டும் எதையோ யோசித்தவன், அப்போ நீ எந்த மந்த்ல பிறந்த என்று கேட்க, டிசம்பர் பா என்றான். அப்போ இவன் கண்டிப்பா நம்ம குழந்தை கிடையாது என்று நிம்மதி ஆனான். ஆனால் மித்ரன் குறை பிரசவத்தில் பிறந்தவன் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் கூறியவற்றை அவன் பெற்றோரும் நம்பினர். தந்தையில்லாத அந்த சிறுவனைக் கண்டு மனம் வருந்தினர். மேலும் ஒருவேளை இது பிசினஸ் எதிரிகளோட சதி வேலையாக கூட இருக்கலாம் என்று எண்ணினாள் ஜானகி. பின்னர் சித்தார்த், அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் என்றான். பின்னர் மித்ரன் பாட்டியிடம், அம்மாவை பேட் ஆன்டி கடத்திட்டாங்க, அப்பா அவங்கள காப்பாத்திடுவாரு, அதனால அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க என்று முன்னர் கேட்ட கேள்விக்கு இப்போது பதில் சொன்னான். உடனே ஜானகி, இப்ப இந்த பையனை என்ன பண்ண போற என்று கேட்க, அதற்கு சித்தார்த், அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துடுவேன், அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான். ஆனால் ஜானகிக்கோ, இந்த பையன் எப்படி இவ்ளோ கான்பிடண்டா அப்பான்னு கூப்பிடுறான் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. பின்னர் அவர், சித்தார்த் உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால இந்த பையனை நாங்க கூட்டிட்டு போறோம், அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இவனை ஒப்படைச்சிடலாம் என்றாள். அவனுக்கும் அது சரி என்று தோன்றியதால் தலையசைத்தான். அதை கேட்டுக் கொண்டிருந்த மித்ரன், அப்பா என்று சொல்லிக் கொண்டு அருகில் வர, மித்து இப்ப பாட்டி தாத்தா கூட வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சிட்டு உன்னை வந்து பாக்குறேன், இல்லைன்னா அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்க என்று கனிவாக பேச, அவன் பெற்றோர்கள், நம்ம பையனா அது இவ்ளோ பொறுமையா அமைதியா பேசுறா என்று அதிர்ச்சியில் உறைந்தனர்.
மித்ரன் அவர்களுடன் சென்றவுடன் சற்று ரிலாக்ஸாக ஃபீல் செய்கிறான் சித்தார்த். பின்னர் அவனையே அறியாமல் அவனுக்கு அனன்யாவின் ஞாபகம் வருகிறது. நம்ம ஏன் இப்படிலாம் யோசிக்கிறோம் என்று புரியாமல் தவித்தான் சித்தார்த். பின்னர் அவற்றை புறம் தள்ளிவிட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். அப்போதுதான் பக்கத்து சிட்டியில் இருக்கும் கம்பெனி ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அதை சால்வ் செய்ய கிளம்பினான். 2 நாட்கள் தங்கி வேலையை முடிக்க வேண்டி இருந்தது. அந்த 2 நாட்களில் அனன்யாவோ நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். சொந்த வீட்டில் கைதியாகவும் தனக்கென்று இருக்கும் ஒரே மகனை துளைத்துவிட்டு பைத்தியம் பிடித்தவளைப் போல உணவும் தண்ணீரும் உட்கொள்ள முடியாமல் தீயில் விழுந்த புழுவைப் போல துடித்துக் கொண்டிருந்தாள். அவள் உடலோ மிகவும் வீக்காகிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த தாயின் பரிதவிப்பை கண்டு கொள்ள அங்கு யாரும் தயாராக இல்லை. அப்போது அஞ்சலி உணவுடன் உள்ளே நுழைய அவளை கண்டவுடன் கோபம் தலைக்கேறியது. ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உணர்ந்தவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அஞ்சலி, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. இப்பவே பாதி பைத்திய மாதிரிதான் இருக்க. இப்ப கூட சித்தார்த்துக்கு போன் பண்ணி உன்னை வந்து பார்க்க சொல்லணும்னு தோணலல்ல? நீ எங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டா நாங்க உன்னை விட்டுடுறோம். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? உன்னால உன் பையனும் எங்க சாப்பிடாம சாக போறான்னு தெரியல என்று சொன்னாள். உங்க சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பையனோட உயிரை பணையம் வைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல என்று கடிந்து கொண்டாள் அனன்யா. அவளின் சத்தத்தை கேட்டு வந்த குணசேகரன், உன்னை பாசமா தானே வளர்த்த, ஆனா நீ அதுக்கு பதிலா அவமானத்தை தான் தேடி கொடுத்த. எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்போ நடிக்கிறியா என்று கத்தினான். உனக்கு அவனை தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு தெரியுது. ஒழுங்கா அவனுக்கு போன் பண்ணு, இல்லனா காலத்துக்கும் இங்கதான் கிடக்கணும் என்றான். எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொன்னா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் கூப்பிட்டா என்ன, நான் செத்தா கூட அவன் வரமாட்டான். நீங்க என்ன காலத்துக்கும் இங்கதான் வச்சுக்க போறீங்க என்று வெறுப்புடன் சொன்னாள். அப்போது அஞ்சலி, அப்பா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சித்தார்த் மாதிரி பெரிய ஆளுங்களா இவளை பார்க்க கூட மாட்டாங்கன்னு. சோ இவளை இங்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பெட்டர் நம்ம இவளை வேற ஏதாவது பண்ணலாம் என்றாள். சரிமா என்றவன் உடனே அனன்யாவை பார்த்து, எனக்கு லாபம் தர பொண்ணுதான் வேணும். உன்ன மாதிரி உதவாக்கற இங்க இருக்க தேவையில்லை. அதனால அதுக்கு நஷ்ட ஈடா திவாகர கல்யாணம் பண்ணிக்கோ, வசதியா வாழலாம் என்று வெட்கமே இல்லாமல் கூறினான். அப்புறம் காணாம போன பையனை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அப்பம் பேர் தெரியாத பிள்ளைகளால எப்பவும் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். சோ திவாகர கல்யாணம் பண்ண ரெடியாரு என்றான். அதற்கு அவள், ஏண்டா டேய், நீ எல்லாம் ஒரு அப்பனா? ஒரு அரைக்கிழவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? கழுத்து அறுத்துட்டு செத்தான சாவனை ஒழிய அந்த கிழவனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று கோபத்தில் வெடித்தாள். எதையும் காதில் போட்டுக் கொள்ளாத குணசேகரன், நீ என்னமோ சொல்லிக்கோ, ஆனா நாளைக்கு திவாகரை மீட் பண்ண ரெடியாரு என்று ஆர்டர் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அங்கிருந்து எப்படி தப்பிக்க போகிறாள் அனன்யா? திவாகரை திருமணம் செய்ய போகிறாளா அல்லது தன் மகனை கண்டுபிடித்து லண்டனுக்கு செல்ல போகிறாளா? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.